Hi everyone, welcome to LeFast Accounts Avenue. This is Williams. Dear students, நம்ம 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் sum number 11 உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 74ல் இருக்க இந்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது நமக்கு இந்த ப்ரீவியஸ் சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, how these items will appear in the final accounts or income and expenditure account கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் த இயர் 2018 சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் நமக்கு கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அதனால தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? என்ன கொஸ்டின்? கரண்ட் இயரில், அதாவது 2018 அதானே கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் நமக்கு கரண்ட் இயர். 2018 சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு த கிளப். ஓகேங்களா? பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேட் கொடுத்துருக்காங்க 1/1/2018. தென் இங்கே ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க 31/12/2018. இதை ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகும், இதை க்ளோசிங் பேலன்ஸ் ஆகும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஓப்பனிங் க்ளோசிங். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 3000 ஓப்பனிங்காகவும் 5000 க்ளோசிங்காகவும் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் டீட்டெயிலாக. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஓப்பனிங்கில் 4000 க்ளோசிங்கில் 7000 இருக்குது. ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் த இயர் rupees 45,000. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அதாவது இந்த இயரோட க்ளோசிங் எப்போவுமே அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தோட க்ளோசிங் நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங்காக இருக்கும். இப்போ இந்த 2018 ஓப்பனிங் அப்படின்றது 2017 க்ளோசிங்காக இருக்கணுமா இல்லையா? க்ளோசிங்காக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 2017 க்ளோசிங் தான் நமக்கு இப்போ 2018 ஓப்பனிங்காக என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்திருக்கு. இந்த இயரோட க்ளோசிங் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இதில் எது ப்ரீவியஸ் இயர், எது கரண்ட் இயர், எது சப்சிக்வெண்ட் இயர்ன்றதை நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனிங் பேலன்ஸ் 3000 சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் இந்த இயரோட ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து இந்த 3000, இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 3000ன்றது அப்போ எந்த இயரை சேர்ந்ததாக இருக்கும், ப்ரீவியஸ் இயரை சேர்ந்ததாக இருக்கும். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரீவியஸ் இயர் P/Yன்னு போடுறேன். நான் ப்ரீவியஸ் இயராக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து இந்த இயரோட எண்டு 2018 டிசம்பர் மாதம் கடைசியில் வரைக்கும் பார்த்தா 5000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ இது கரண்ட் இயர். இது எப்படி சார் கரண்ட் இயர்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 2018 தான். ஓகேங்களா? ஸோ இது கரண்ட் இயர். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பார்த்தோம்னா இது என்னது, ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் இந்த இயரோட ஓப்பனிங்காக வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 4000 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4000 இந்த கரண்ட் இயருக்காக ப்ரீவியஸ் இயர், அதாவது 2018க்காக 2017 என்ன பண்ணிட்டாங்க, ரிசீவ் பண்ணிட்டாங்க. அப்போ இது என்னது, கரண்ட் இயர். கரண்ட் இயர்க்கான 4000 ருபீஸை போன வருஷமே வாங்கிட்டாங்க. இப்போ இந்த வருஷத்துக்கு இந்த ஓப்பனிங் போடும்போது இந்த வருஷத்துக்கு வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? இந்த ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019க்கான சப்ஸ்கிரிப்ஷனை 2018 என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அப்போ இந்த 7000 எந்த இயருக்கு, சப்சிக்வெண்ட் இயரு. இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டியூரிங் த இயர் 45,000. சம் சால்வ் பண்ணலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ண இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் யூஸ் பண்ண ஃபார்மெட் கிடையாது. ஏன்னா இதில் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. என்னது மற்ற சம் வந்து ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது, இது ஒரு ஃபார்மெட்டில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது.
இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டால் நீங்கள் இந்த மெத்தடில் தான் போடணும். இப்போ நம்ம போட போகிற மெத்தடில் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ rupees 45,000 டியூரிங் த இயர். ஓகேங்களா? இதை என்ன பண்ணுங்க, அவுட்டர் காலமில் போட்டுருங்க. அடுத்து சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். எதை ஆட் பண்ணணும்? கரண்ட் இயருக்கான டீட்டெயில்ஸை மட்டும் என்ன பண்ணணும், எதை ஆட் பண்ணணும்? கரண்ட் இயருக்கான டீட்டெயில்ஸை மட்டும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், கரண்ட் இயர் எது? இதுதான் கரண்ட் இயர். ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், outstanding subscription for current year. current year என்னது? 2018. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கே எழுதுறேன், மேலேயும் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, வேல்யூ rupees 5,000 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது? கரண்ட் இயர் எடுத்து ஆட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயரும் சப்சிக்வெண்ட் இயரையும் லெஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அதான் நமக்கு வேலை. இதில் இந்த கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் rupees 4,000. ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் for current year during previous year. Value rupees எவ்வளோ சொன்ன? rupees 4,000. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 5,000 + 4,000 கரண்ட் இயர் இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். 5,000 + 4,000 9,000. இந்த 9,000 என்ன பண்ணுங்க, இங்கே போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, 45,000 + 9,000 54,000. 54,000 இங்கே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். நம்ம ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷனையும் சப்சிக்வெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயரோட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஓகே, லெஸ். ப்ரீவியஸ் இயரோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகேங்களா? அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் ப்ரீவியஸ் year, value rupees 3,000. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ப்ரீவியஸ் இயரும் இல்லை. கரண்ட் இயர் போட்டாச்சு, ப்ரீவியஸ் இயர் போட்டாச்சு. அடுத்து சப்சிக்வெண்ட் இயரும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், சப்ராக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர். ஓகேங்களா? advance for subsequent year, value rupees 7,000. அதாவது மைனஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணுங்க. இந்த 3,000 + 7,000 10,000. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கமெண்ட் இருக்குங்க, லெஸ் சப்ராக்ட் பண்ணோம். 54,000லேருந்து 10,000 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 44,000. இதுதான் இந்த இயர், இந்த 2018ல் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக இந்த கரண்ட் இயரில் மட்டும் நமக்கு கிடைச்ச சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இன்கம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எழுதிடலாம்.
போட்டு பழகுங்க. எது ப்ரீவியஸ் இயர் எது சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்றத நம்ம பிரிக்க கற்றுக்கிட்டோனாலே சம்ம ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி கேளுங்க. ஷியோர்லி ஐ ஹெல்ப் யூ. இதை இன்னும் எப்படி நான் வந்து கிளியராக சொல்லி போடலாம் அப்படின்றத வில் ட்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.